Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் மாடல் ஹெலிகாப்டர் தான் பண்ண போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன பசங்கள்லாம் விளாட கொடுக்குற மாரி ஒரு அழகாக சிம்பிளான ஹெலிகாப்டரை ஒர்க்கிங் மாடல் ஹெலிகாப்டரை அதுவும் பழைய மேட்ச் பாக்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அப்போ வாங்க நிறைய வீடியோவில் போய் இந்த ஹெலிகாப்டரை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு மினி டிசி மோட்டர் தான் தேவைப்படுது. இது வந்து நம்மளுக்கு வந்து கடையில் ட்ரோன் மோட்டர்னு கேட்டால் தருவாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெலிகாப்டரோட லீஃப் தான் தேவைப்படுது. இது வந்து நம்ம பழைய ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் வந்து எடுத்துக்கணும். இது இல்லாதவங்க நம்மளுக்கு வந்து கடையிலேயே இந்தமாரி நம்மளுக்கு வந்து சின்ன லீஃப் வந்து கடையிலே கிடைக்கும். அது கூட வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட அந்த ஹெலிகாப்டர் லீஃப் இருக்கிறதுனால அது எடுத்துக்கிறேன் நான். நம்மளுக்கு வந்து ஒரு டிசி சார்ஜிங் இதுவும் அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு பேட்ரி வந்து தேவைப்படுது, மினி பேட்ரி. அடுத்து நம்மளுக்கு ஒரு சின்னதாக சுவிட்ச் ஒன்று தேவைப்படுது, சின்ன சைஸ் சுவிட்ச் தான் இது. இப்போ நம்ம வந்து அந்த ஹெலிகாப்டரோட பாடி செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து 2 தான் தேவைப்படுது. அது 2 எடுத்துக்கணும். இந்த மோட்டர் அதில் வைக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த சென்டரில் ஓட்டை போட்டு எடுத்துருவோம். ரெண்டு மேட்ச் பாக்ஸ்லேயும் நம்ம வந்து ஓட்டை போட்டு எடுத்துடலாம். வேறு நம்ம வந்து 2 மேட்ச் பாக்ஸ்லேயும் ஓட்டை போட்டு எடுத்தாச்சு. ஒன்றுத்தில் வந்து 2 பக்கம் எடுத்துருக்கோம், இன்னொன்றில் வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஒரு பக்கம் தான் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த 2 மேட்ச் பாக்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அதை கம் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு நம்ம மோட்டரை. இப்போ நம்ம இந்த உள்ளே வர பாக்ஸில் நம்ம வந்து அந்த சார்ஜிங் போட்டியும் நம்ம வந்து வைக்கிறதுக்காக அந்த இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த போட்டு வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஒட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து பேட்டரி அந்த இடத்துலையும் அந்த பாக்ஸ் உள்ளே நம்ம வந்து ஒட்டிடலாம். பேட்டரியை ஒட்டியாச்சு. இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பேட்டரியோட நெகட்டிவில் வந்து வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துரும். அந்த நெகட்டிவ் நம்ம வந்து அந்த சார்ஜிங் போட்டுக்கு நேராக கொடுத்துடலாம். அதோட நெகட்டிவ் சால்ட்ரிங் பண்ணிடலாம். அதேமாரி பாசிட்டிவும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். போர்ட்டோட சார்ஜிங் போர்ட்டோட பாசிட்டிவ்க்கு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ
நம்ம சார்ஜிங் இதை வந்து முடிச்சாச்சு பேட்டரிக்கு. இப்போ நம்ம அந்த பாசிட்டிவ் வந்து ஒரு வயரை சால்டரிங் பண்ணி எடுக்கிறோம். பாசிட்டிவ்லேருந்து ஒரு வயரை சால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அது வந்து வெளில எடுப்போம் அந்த பாக்ஸை விட்டு. எதுக்குன்னா அதை நம்ம வந்து சுவிட்ச் ஒன்று செட் பண்ணுறதுக்காக தான் அந்த வயரை எடுத்திருக்கோம். அந்த வயரை வெளில இழுத்துறோம். இனிமேல் ரெண்டாக வச்சுருக்கோம். அது வந்து சென்டராக கட் பண்ணி நம்ம வந்து சுவிட்சில் சால்டரிங் பண்ணி வச்சுருவோம். இந்த இடத்த நம்ம வந்து கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து அந்த மோட்டருக்கு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த அந்த மோட்டருக்கு வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கீழ்ப்பக்கம் காற்றடிய மாரி கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் எடுத்து நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்றி கூட கொடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து அது ஒர்க் ஆகணும், அவ்வளோதான். அது வந்து ஃப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஃப்ளை பண்ணது மட்டும்தான் நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி பார்த்து கொடுக்கணும். நம்ம அந்த சுவிட்சுக்கான வயரை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சுவிட்சு வந்து மோட்டரோட பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. அதை நம்ம வந்து டேப் போட்டு ஷார்ட் ஆகாமல் இருக்குது கவர் பண்ணியாச்சு. பாருங்க, நம்ம கனெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து பாக்ஸ் உள்ளே கவர் பண்ணிடலாம். பாக்ஸை மூடியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஒர்க்கை அந்த எலக்ட்ரிக்கல் வேலைலாம் எலக்ட்ரானிக் வேலைலாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸை நம்ம வந்து கட் பண்ணி இந்தமாரி ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். மேட்ச் பாக்ஸே அந்த ஹெலிகாப்டர் ஃப்ரண்ட் ஃபேஸ் வரதுக்காக வந்து நம்ம வந்து இந்தமாரி ஒட்டி வச்சிடலாம். ஒட்டியாச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஹெலிகாப்டருக்கு பின்பக்கம் நம்ம வந்து ஒரு டெயில் மாரி ஒன்று செட் பண்ணோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒன்று எடுத்து அதை நம்ம வந்து அந்த ஹெலிகாப்டர் அந்த மேட்ச் பாக்ஸ் பின்னாடி நம்ம வந்து ஒட்டி வச்சிடலாம். ஒட்டியாச்சு. இப்போ நம்ம மேல் பக்கமாக ஒரு டெயில் மாரி வைக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த ஸ்டிக்கே கொஞ்சம் கருவாக வெட்டி நம்ம வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு மேலே வந்து ஒட்டிடலாம். நம்ம வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷேப்பில் வரதுக்காக நம்ம வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அந்த பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஹெலிகாப்டர் அந்த மேலே வைக்கிற மாரி நம்ம வந்து வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து சைடில் சப்போர்ட்டுக்காக 2 ஸ்டிக்கு ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். டூத் பிக் ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து 2 சப்போர்ட் அந்த பக்கம் இந்த பக்கம் கொடுத்துருக்கோம் அந்த டெயிலில். இப்போ நம்ம அந்த மினி சுவிட்சை எடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒட்டி வச்சிடலாம். நல்லா டைட்டாக ஒட்டிடுவோம். இப்போ நம்ம வந்து சுவிட்சில் 2 வயரையும் சால்டரிங் பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டு வயரையும் சால்டரிங் பண்ணியாச்சு. 2 வயரையும் சால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மோட்ரு ஒர்க் ஆகும்.
நம்ம அந்த ஹெலிகாப்டருக்கு ஸ்டாண்டு மாரி நம்ம வந்து அதே டூத் பிக் ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாண்டு மாரி இருக்கிறத நம்ம வந்து இந்தமாரி நம்ம வந்து வச்சு ஒட்டிடலாம் ஹெலிகாப்டர் நிற்கிறதுக்காக. அந்தமாரி நம்ம வந்து 2 ஸ்டாண்டையும் செஞ்சு நம்ம வந்து ரெடி பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்தமாரி ஒரு சின்னதாக லீஃப் ஒன்று வேணும். அது எதுக்குன்னா அந்த சைடில் பின்பக்கம் இருக்க அந்த சைடில் வைக்கிறதுக்காக. இது வந்து ஒர்க் ஆகாது, இது வந்து நம்ம வந்து சும்மா ஸ்டைலுக்காக வைக்கிறது தான் அது. இனிமேல் நம்ம வந்து பின்பக்கம் அழகாக வச்சிடலாம். வச்சாச்சு பாருங்க. சும்மா தான் வைக்கிறோம், ஒர்க் ஆகாது, இது நல்லா டைட்டாக ஊட்டிடலாம். இப்போ நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து இதை பெயிண்ட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்க, இதை வந்து பெயிண்ட் பண்ணி லீஃப் போட்டு எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. என்கிட்ட வெறும் பிளாக் பெயிண்ட் இருந்தாலும் பிளாக் மட்டும் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இதுவே நம்ம வந்து 2 ஜன்னல் மாரிலாம் வச்சு செட் பண்ணியிருந்தால் அழகாக இருந்திருக்கும் பெயிண்ட்டை வச்சு. இப்போ நம்ம வந்து இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஒர்க்கிங் மாடல்னால நம்ம வந்து சுவிட்ச் போட்டு சும்மா ஒர்க் பண்ண வச்சு காட்டுவோம். சுவிட்ச் போட்டு நம்மளுக்குங்க சுற்ற ஆரம்பிக்குது பாருங்கள். இது பறக்காது, இது வந்து மாடல் மட்டும்தான். பறக்கிறது வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் ட்ரோன் மாரி செஞ்சு காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெலிகாப்டர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை எனபிள் பண்ணி வச்சிங்க. இப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.